அதிகாரம் 17. இருளும் ஒளியும். உம் தீர்ப்புகள் மேன்மையானவை, விளக்க முடியாதவை. எனவே அவற்றை கற்றுத் தெளியாத மனிதர்கள் நெறி தவறினார்கள். நெறி கெட்டவர்கள் உமது தூய மக்களினத்தை அடிமைப்படுத்த எண்ணிய போது அவர்களே காரிருளின் அடிமைகளாகவும் நீண்ட இரவின் கைதிகளாகவும் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே அடைப்பட்டு முடிவில்லா பாதுகாப்பின்றி ஒதுக்கப்பட்டார்கள். மேலும் மறதி என்னும் இருள் அடர்ந்த திரைக்கு பின்னால் தங்கள் மறைவான பாவங்களில் மறைந்து கொண்டதாக எண்ணிக்கொண்டிருந்த அவர்கள் அச்சத்தால் நடுங்கியவர்களாய் கொடிய காட்சிகளால் அதிர்ச்சியுற்று சிதறுண்டார்கள். அவர்கள் பதுங்கியிருந்த உள்ளறைகள் கூட அச்சத்திலிருந்து அவர்களை விடுவிக்கவில்லை. அச்சுறுத்தும் பேரொலிகள் எங்கும் எதிரொலித்தன. வாடிய முகங்கள் கொண்ட துயர ஆவிகள் தோன்றின. எந்த நெருப்பின் ஆற்றலாலும் அவர்களுக்கு ஒளி கொடுக்க இயலவில்லை. விண்மீன்களின் ஒளி மிகுந்த சுடர்களாலும் இருள் சூழ்ந்த அவ்விரவை ஒளிவிக்க முடியவில்லை. தானே பற்றி எரிந்து அச்சுறுத்தும் தீயை தவிர வேறெதுவும் அவர்கள் முன்னால் தோன்றவில்லை. அவர்களோ நடுக்கமுற்று தாங்கள் காணாதவற்றை விட கண்டவையே தங்களை அச்சுறுத்துவன என்று உணர்ந்தார்கள். மந்திரவாத கலையின் மாயங்கள் தாழ்வுற்றன. அவர்கள் வீண் பெருமை பாராட்டிய ஞானம் ஏளனத்துடன் கண்டிக்கப்பட்டது. நோயுற்ற உள்ளத்திலிருந்து அச்சத்தையும் குழப்பத்தையும் விரட்டி அடிப்பதாக உறுதி கூறியவர்களே நகைப்புக்கு இடமான அச்சத்தினால் நோயுற்றார்கள். தொல்லை தரக்கூடிய எதுவும் அவர்களை அச்சுறுத்தவில்லை எனினும் கடந்து செல்லும் விலங்குகளாலும் சீரும் பாம்புகளாலும் அவர்கள் நடுக்கமுற்றார்கள். எவ்வகையிலும் தவிர்க்க முடியாத காற்றை கூட ஏறிட்டு பார்க்க மறுத்து அச்ச நடுக்கத்தால் மாண்டார்கள். கயமை தன்னிலே கோழைத்தனமானது, தானே தனக்கு எதிராக சான்று பகர்கிறது. மனசான்றின் உறுத்தலுக்கு உள்ளாக்கி இடர்களை எப்பொழுதும் மிகைப்படுத்துகிறது. அச்சம் என்பது பகுத்தறிவின் துணையை கைவிடுவதே அன்றி வேறன்று. உதவி கிடைக்கும் என்னும் எதிர்பார்ப்பு குன்றும்போது துன்பத்தின் காரணம் அறியாத நிலையை உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. உண்மையிலேயே வலிமை சிறிதும் இல்லாததும் ஆற்றலற்ற கீழுலகின் ஆழத்திலிருந்து வந்து கவிழ்ந்ததுமான இரவு முழுவதும் அவர்கள் யாவரும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். சில வேளைகளில் மாபெரும் உருவங்கள் தோன்றி அவர்களை அச்சுறுத்தின. மற்றும் சில வேளைகளில் அவர்களது உள்ளம் ஊக்கம் குன்றி செயலற்று போயிற்று. ஏனெனில் எதிர்பாராத அச்சம் அவர்களை திடீரென ஆட்கொண்டு கலங்க வைத்தது. அங்கிருந்த ஒவ்வொருவரும் கீழே விழுந்தனர். கம்பிகள் இல்லா சிறையில் அடைப்பட்டனர். ஏனெனில் உழவர், இடையர், பாலை நிலத்தில் பாடுபடும் தொழிலாளர் ஆகிய அனைவரும் அதில் அகப்பட்டு தவிர்க்க முடியாத முடிவை எதிர்கொண்டனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் இருள் என்னும் ஒரே சங்கிலியால் கட்டுண்டனர். காற்றின் குலவை ஒலியோ, படர்ந்த கிளைகளிலிருந்து வரும் பறவைகளின் இனிய குரலோ, பெருக்கெடுத்து பாய்ந்து வரும் வெள்ளத்தின் சீரான ஓசையோ, பெயர்த்து கீழே தள்ளப்படும் பாறைகளின் பேரொலியோ, கண்ணுக்கு புலப்படாதவாறு தாவியோடும் விலங்குகளின் பாய்ச்சலோ, மிக கொடிய காட்டு விலங்குகளின் முழக்கமோ, மலைகளின் பிளவுகளிலிருந்து கேட்கும் எதிரொலியோ எதுவாயினும் அது அவர்களை அச்சத்தால் முடக்கிவிட்டது. உலகெல்லாம் ஒளி வெள்ளத்தில் திளைத்து தன் வேலையில் தடையின்றி ஈடுபட்டிருந்தது. இவ்வாறிருக்க எகிப்தியர்கள் மேல் மட்டும் அடர்ந்த காரிருள் கவிழ்ந்து படர்ந்தது. அவர்களை விழுங்க குறிக்கப்பட்ட இருளின் சாயல் அது. எனினும் இருளை விட அவர்களே தங்களுக்கு தாங்க முடியாத சுமையாய் இருந்தார்கள்.